நிச்சயமாக பவித்ரா, அதாவது பொள்ளாச்சி வழக்கு என்பது தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு வழக்கு. தோண்ட தோண்ட ஆதாரங்கள் என்பது போல அந்த பிரச்சனையை விசாரிக்க பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள், பல்வேறு வகையான புகார்கள் என அடுத்தடுத்து திருப்பங்களாக வந்தன. தமிழகத்திலே ஒரு பெரிய அரசியல் பிரளயத்தை ஏற்படுத்தியது என்பதாம். அதுபோன்ற முதலில் போலீஸ் ஆரம்பித்து பிறகு சிபிசிஐடி கைவசம் சென்று பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ தொடர்ந்து விசாரணை செய்து கிட்டத்தட்ட 9 பேரை நேருடன் செய்கிறார்கள். சில அரசியல் கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் மீதும் அப்போது குற்றம் சாட்ட 9 பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் 76 விதமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. அரசு தரப்பில் மட்டும் 205 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களிருந்து 12 ஆவணங்கள் குறிக்கப்பட்டு 11 ஆவணங்களை நீதிமன்றம் தாமாகவே எடுத்துக்கொண்டது. குற்றவாளிகளிருந்து கைப்பற்ற பல பொருட்கள் கைப்பற்ற செல்போன்கள், லேப்டாப், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட 30 பொருட்கள் ஆதாரமாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டன. இதிலே ஒரு லேப்டாப்பும் ஒரு ஐபோனும் மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்த வழக்கில் இருந்திருக்கிறது. என்றால் அந்த லேப்டாப், ஐபோனிலும் லேப்டாப்பிலும் தான் இந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டது, எங்கெங்கு அனுப்பப்பட்டது என்ற அனைத்து விவரங்களும் அதில் தான் இருந்தது. எனவே அந்த செல்போனும் அந்த ஐபோனும் அதே போன்ற அந்த லேப்டாப்பும் இந்த வழக்கின் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்திருக்கின்றன. இந்த லேப்டாப்பும் அந்த ஐபோனும் தான் வழக்கின் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது என்றாலும் மாற்று கருத்து. என்றால் இதை வைத்துதான் அந்த வழக்கே முழு ஆதாரங்களும் இருந்தன. எந்தெந்த பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், யாரெல்லாம் கயவர்கள், அந்த காம கொடூரர்கள் யார் யார் என்பதெல்லாம் இந்த செல்போன் மூலமாகவும் இந்த லேப்டாப்பிலே இருந்த வீடியோ தரவுகள் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே போன்று இந்த வழக்கிலே மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட பெண்களும் 48 சாட்சிகளும் ஒருவர் கூட இந்த 6 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடந்தது, ஒருவர் கூட பிறகு சாட்சியமாக இல்லை. யாரும் சாட்சியத்தை பல்ட்டிலம் அடிக்கவில்லை, எல்லோரும் உண்மையை சொன்னார்கள். அவர்களுக்கு மிக முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. யாருடைய அடையாளமும் வெளியே தெரியாத அளவுக்கு சிபிஐ தரப்பிலே ரகசியமான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. எனவே யாருடைய அடையாளம் தெரியாத அளவுக்கு என்றால் பெண்கள் பாலியல் வன்கொடுமை வழக்கு என்பதால் மிக 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 ரகசியமாக அந்த சாட்சியங்கள் வைக்கப்பட்டிருந்தன. 1500 பக்கங்களே குற்றப்பத்திரிகை சிபிஐ தாக்கல் செய்தது. சாட்சிகளிடம் மட்டும் 236 கேள்விகள் கேட்கப்பட்டு அவை பதிவு செய்யப்பட்டன. அதே போன்று இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கை கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தான் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக விசாரித்து வந்தார். பிறகு இடையில் அவருக்கு திடீரென பணியிட மாற்ற உத்தரவு வந்தது. பணியிட உத்தரவு வந்தவுடன் என்ன நடக்குமோ இந்த வழக்கு என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் உயர் நீதிமன்ற தலையிட்டால் உத்தரவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. மிக முக்கியமானது இதுதான். இந்த வழக்கை விசாரித்து வந்த மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி 5 ஆண்டுகளாக விசாரித்து வருகிறார். திடீரென அவருக்கு பணியிட மாற்ற உத்தரவு வருகிறது. ஆனால் உயர் நீதிமன்றத்தின் தலையீடு காரணமாக உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரிலே அவருடைய மாறுதல் தடுத்து நிறுத்தப்பட்டது. பிறகு தொடர்ந்து அவர் இந்த வழக்கை விசாரித்து இன்று நீதிபதி நந்தினி தேவி மிக சிறப்பான ஒரு அதிரடி தீர்ப்பினை வழங்கி இருக்கிறார். அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலே ஈடுபட்ட காம கொடூரர்கள் 9 பேருக்கும் கடுமையான தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை. மரண தண்டனை கொடுத்தாலும் ஒரு நொடியிலே அவருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் சாகுமறை ஆயுள் என்பது உண்மையிலேயே சாகுமறை ஆயுளாக இருந்தால், நன்னடத்தை அது இது என்று சொல்லி வெளியே வராமல் சாகுமறை ஆயுள் தண்டனை இருந்தால் நிச்சயமாக அவர் செய்த குற்றத்திற்கு மிகப்பெரிய சவுக்கடி தண்டனை என்பார்கள். அது போன்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை, அது அப்படி ஒரு தண்டனை தான் இருக்கும். அதே போன்று இந்த வழக்கிலே மேல்முறையீடு செய்தாலும், உயர் நீதிமன்றம் சென்றாலும் உச்ச நீதிமன்றம் சென்றாலும் ஆதாரங்கள் வலுவாக இருப்பதால் எங்கு சென்றாலும் இந்த ஆயுள் தண்டனை என்பது உறுதி உறுதி உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை என அரசு தரப்பு வழக்கறிஞர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் வழக்கம் போல எதிர் தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என கூறியிருக்கிறார்கள் அவர்கள் தரப்பு நியாயத்தை வைத்து. ஆனால் இந்த கொடுமை நடந்தது என்பதும் இந்த காம கொடூரர்கள் அதில் ஈடுபட்டார்கள் என்பதற்கும் அப்பட்டமாக வெளிப்படையான பகிரங்கமாக அந்த சாட்சிகள் ஐபோனிலும் லேப்டாப்பிலும் இருந்திருக்கின்றன. இதைத்தான் பல ஆண்டு காலமாக விசாரித்து நீதிபதி நந்தினி தேவி மிக தெளிவாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அலசி ஆராய்ந்து மிக சரியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று தற்பொழுது மாதர் சங்கங்கள் எல்லாம் தற்பொழுது பாராட்டுகின்றன. அது மட்டுமல்ல, வழக்கறிஞர் பலரும் இதை பாராட்டி இருக்கிறார்கள். மிக சிறந்த தீர்ப்பு, உதாரண தீர்ப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த பொள்ளாச்சி வழக்கிலே மிக முக்கிய திருப்புமுனை தந்த ஆதாரம் எது என்றால் அந்த ஐபோனும் அந்த லேப்டாப்பும் தான்.
அந்த இரண்டும் தான் இந்த வழக்கிலே அதிரடியாக உண்மை என்ன நடந்தது என்பதையும் குற்றவாளிகள் யார், அந்த காம கயவர்கள் யார் யார் என தோல் உரித்து காட்டியதும் அந்த லேப்டாப்பும் ஐபோனும் தான். எனவேதான் இந்த திருப்பு முனையாக இந்த ஆதாரங்கள் இருந்தது என்பதை தற்போது பதிவு செய்கிறோம். பவித்ரா.